சார், அந்த தொகுதியில் அதிமுக, திமுக பல கட்சிகளுடைய வேட்பாளர் நிற்கிறாங்க. இந்த வேட்பாளர்களில் சிறந்த வேட்பாளராக கார்த்திக் மோகனை நாங்கள் பார்க்குறோம். நான் வியாபாரம் செய்து வரேன். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவராக இருக்கிறேன். வணிகர்கள் பல துன்பங்களை நாங்கள் பல இடங்களில் நாங்கள் சந்திச்சுட்டு வர்றோம். இத்தகைய பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் மோகனுடைய தந்தையை போய் சந்தித்து சில வியாபாரிகள் ரீதியாக சில பிரச்சனைகள் கேட்கும்போது உடனே செஞ்சு கொடுப்பார். அது வியாபாரிக்கான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அரசியல் என்ன கட்சின்லாம் பார்க்க மாட்டார். உடனுக்குடன் நம்மகிட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க, அந்த பிரச்சனையை ஒரு நடுநிலையாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அண்ணா எம்எல்ஏவை இருக்கக்கூடிய எம்கே மோகன் அவருடைய மகன் நாங்கள் வாழக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறாரு. எங்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கல, அவரை ஒரு நடுநிலையை எங்களுக்கான ஒரு வேட்பாளரை நாங்கள் கார்த்திக் மோகனை பார்க்குறோம். அதனால் எங்களுடைய வணிகர்களுடைய ஓட்டு அனைத்துமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில தலைவரை குளத்தூர் ரவி அண்ணாச்சியை கார்த்திக் மோகன் சந்தித்தாங்க. அதே மாதிரி மத்திய சென்னை மாவட்ட என்னுடைய அலுவலகத்துக்கு என்னுடைய சங்கத்துக்கு முறையாக கார்த்திக் மோகன் அவர்களும் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் இருக்கக்கூடிய வாசு சமூக சேவன் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சேவகர் அவரும் அத்தகைய மனிதர் தான். ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் சேவை செய்யக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒரு கவரக்கூடிய ஒரு சர்வீஸ்மேன். அவரும் வாக்கு கேட்டது எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டது. அதனால் எங்களுடைய வாக்கு அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த உதய சூரியனுக்கு தான், இந்த இளைஞருக்கு தான், இந்த படித்தவருக்கு தான், இந்த பண்பாளருக்கு தான், மிகச்சிறந்த ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். இத்தகைய மனிதர் எங்களுக்கு ஒரு வேட்பாளராக கிடைத்தது. அவர் வெற்றி பெறுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் வெற்றி பெறணும், எங்களுடைய இன்னல்களை அவர் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும். சார், அவருடைய அணுகுமுறை மிகச்சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருக்குது. ஒரு மெச்சூரிட்டியான பொது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வருடம் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்ந்த நபர் எப்படி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பாங்களோ அதே போல் அடித்தட்ட மக்கள் அனைவரையுமே அப்சர்வ் பண்ணுறாரு. அவங்க புரிந்துக்கிட்டு அவங்களுக்கான தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொல்கிறத விட அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேங்கிறத அவர் ஆழ் மனதிலிருந்து அவர் சொல்கிறாரு. அதை நான் நம்புகிறோம், கண்டிப்பாக அதை செஞ்சு தருவார்.